வர்தா புயலால் சென்னையில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் மீதமுள்ள மரங்களின் உறுதித்தன்மையை அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். டிசம்பர் 12ஆம் நாள் கரையை கடந்த வர்தா புயல் சென்னையின் அழகையும் தன்னுடன் எடுத்துச் சென்று விட்டது. சாலையெங்கும் மரங்களாய் காட்சியளித்த அண்ணா நகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது ஒரு சில மரங்கள் மட்டுமே நின்று கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் மீதமிருக்கும் மரங்களின் நிலைத்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். கவர்மெண்ட் சார்பாக கண்டினியூஸா தொடர்ந்து மரங்களுக்கு அதோட ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும். தொடர்ந்த ஒரு முறையில் அந்த மரங்கள் வளரும்போது அதை ட்ரெயின் பண்ணணும், ப்ரூன் பண்ணணும், லாப் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லை. அதை நம்ம கொண்டு வரணும். அது கொண்டு வராததுனால தான் இந்த மாதிரி நிறைய புயல்னால அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால பாதிப்பு இருக்கு. மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று நிச்சயம் மரங்களுக்கு பாதிப்பு அளித்திருக்கும் என்று வருந்தும் பூங்கா பராமரிப்பாளர்கள் புதிய மரங்கள் வளர்வதற்கு 10 முதல் 15 ஆண்டுகளாவது ஆகும் என்று தங்கள் வருத்தத்தை பதிவு செய்கின்றனர். இனி இருக்கக்கூடிய மரத்தை பாதுகாக்க நம்ம கவர்மெண்ட் தான் இது ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை 4 சைடு மண்ணு எல்லாம் தோண்டி அந்த வேரை அமுக்கி நல்ல மாதிரி அதை நட்டு வச்சு நம்ம தேத்தி உருவாக்கி எடுக்கலாம். தமிழக அரசு வேளாண் துறையின் உதவியுடன் விரைவில் மரங்கள் விழுந்த இடங்களில் புதிய மரக்கன்றுகளை நடவும், மீதமுள்ள மரங்களை இனி ஒரு வர்தா அழிக்காத வண்ணம் உறுதிப்படுத்தவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.